ஊரில் ஒரு அரண்மனை இருந்துச்சாம். அந்த அரண்மனையில் ஒரு ராஜா ராம்சிங் இருந்தாராம். ராம்சிங்க்கு பலத்த யோசனையில் இருந்தாராம். அப்போ தான் மந்திரி வந்தார். மந்திரி வணக்கம் சொன்னார். அப்பயும் ராஜா ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். அரசரே, எதுக்கு இப்படி யோசனையில் இருக்கீங்க? நான் ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அப்போனா நீங்கள் ஊர் மக்கள்கிட்டே போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்றார். அது எப்படி என்னால் முடியும் அப்படின்றப்ப, நீங்கள் அவங்க வேஷம் விட்டு போகலாம். சரி, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஊருக்குள்ளே வராரு ராஜா. ராஜா உள்ள வந்தோடனே எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு நடந்து போகிறாரு. போகிற வழியில் ஒரு ஆடு மேய்க்கிறவரை பார்க்குறாரு. ஆடு மேய்க்கிறவர் நல்லா இருக்காரு அப்படின்ட்டு அடுத்து அப்படியே நகர்ந்து போகிறாரு. போகும்போது ஒரு இசையே நல்லா கேட்குறாரு. அது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து வருது. அதை கேட்டு கொஞ்சம் மகிழ்ச்சி அடைந்தார். உடனே அந்த வீட்டுக்குள்ளே சென்றார். உள்ளே சென்றதும் ஒரு பொண்ணு கேட்டார். அதை பார்த்துக்கிட்டே, உனது பெயர் என்ன என்றார். எனது பெயர் புவனா என்றாள். உன் பேரை போல உன் குரலும் இனிமையாக இருக்கு என்றார். அப்பயே அவங்க அப்பா வந்தார். வணக்கம் அப்படின்றார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அப்படின்னாரு. உங்கள் மக குரல் இனிமையாக இருக்குது அப்படின்றார். அதுக்காக உனக்கு இந்த ஒரு பரிசு அப்படின்றார். ஐயோ, இவர் இவ்வளோ காசு வச்சுருப்பாருன்னு தெரியலையே என்றார். நீ எப்படி இவ்வளோ காசு வச்சுருக்க அப்படின்றார். நான் ஒரு பணக்காரன் என்றார் ராஜா. நீ என் மக குரலுக்கு 10 பொற்காசுகள் தர வேண்டும் என்றார். என்கிட்ட இப்போ 10 பொற்காசுகள் இல்லை என்றார். அதெல்லாம் தெரியாது, நீ எனக்கு தரணும் அப்படின்றார். ஒன்று செய்யலாம், எனது வீட்டுக்கு நீ வா, உனக்கு நான் 10 பொற்காசு தரேன். என்னது 10 பொற்காசா? அப்படியா, உடனே 10 ரூபா 10 பொற்காய்கள் தர வேண்டும் என்றார் அவங்க அப்பா. சரி, உனக்கு 10 பொற்காசுகள் தரேன். நீ எனது வீட்டிற்கு வரணும். அங்கே நான் உனக்காக 10 பொற்காசுகள் தரேன் என்றார். அவர்கள் கண்ணில் பண ஆசை தெரிந்தது. சரி, உடனடியாக கிளம்பலாம் என்றார். சரின்னு 2 பேரும் கிளம்புனாங்க. போய்கிட்டே இருந்தாங்க. இன்னும் வீடு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றார். இன்னும் 1 மைல் தூரம் என்றார். 1 மைல் தூரமா? 10 மைல் தூரம் என்றாலே நான் உன் கூட வருவேன் அப்படின்றார். இது ராஜா அரண்மனையாச்சே, இங்கே எதுக்கு வந்த? இதுதான், இங்கே தான் நான் சிப்பாயா வேலை செய்கிறேன், வா உள்ளே போகலாம் அப்படின்றார். சிப்பாயா? சரி பரவாயில்ல, நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் என்றார். சரின்ட்டு உள்ளே போனாங்க. உள்ளே சுற்றி பார்த்துக்கிட்டே அவங்க அப்பா வந்தார். உள்ளே மந்திரி வேற காத்துக்கிட்டு இருந்தார். உள்ளே போனோடனே சேரில் அமரவும், நீ என்ன ராஜா சிம்மாசனத்தில் உட்காருகிறாய் அப்படின்னு 2 பேரும் சிரித்தார்கள். சிரித்து முடித்து விட்டு, இவர்தான் எங்களது ராஜா என்றார் மந்திரி. அதற்கு ராஜா சிரித்தார். இவருக்கு என்ன தண்டனை தரலாம் என்றார். அதற்கு மந்திரி சொன்னார், முதலில் இவருக்கு 100 சவுக்கடி தரலாம் என்றார். சிறிதாக உள்ளதே என்றார். அவர் மன்னிப்பு கேட்டார். என்னை மன்னிச்சிருங்க மன்னா என்றார். தூக்கு தண்டனை கொடுக்கலாம் என்றார். இல்லை, பத்தாது என்றார். அவர் அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டு அழுது கொண்டே ராஜா காலில் விழுந்தார். இதை கண்டு ராஜா, உனக்காக லாஸ்ட் தடவை உனக்காக நான் வாய்ப்பு தரேன், உன் மகளை கூட்டிகிட்டு வந்து பாட இருந்ததுக்கு பரிசு பெற்றாள் மகள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க.
நன்றி.